ஹலோ ரஃப, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டான் வெயிட் பண்ணிட்டுருப்பான், அவங்க வீட்டான் வெயிட் பண்ணிட்டுருப்பான். அவனை ஏற்றின்னு வந்து கிளம்ப வேண்டியது தான். ரெடியாகி நின்றுருப்பான்னு நினைக்கிறேன். கிளம்பலாமாடா? வா, டைம் ஆகுது. நான் அந்த பேக்கை வச்சுக்கோ. போலாமா? இதான் நீ வாங்கி கொடுத்தா கூட பரவாயில்ல, நீ எதுக்குமே வாங்கி கொடுக்குமான்ற. திருன்னு தான் வாங்கணும், வேறு என்ன பண்ணுறது? டே, நான் ஒரு யூடியூபரை போய் அசிங்கம் பார்த்தற. கமலேஷா, மோட்டார் விலாகுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் சரி, குடியாத்தில் சரி, நம்ம மட்டும் தான் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இல்லை மோட்டார் விலாகுன்னு சொல்கிறதுக்கு. ஏன் யூடியூபருன்னே பார்த்தீங்கன்னா ஒரு குடியாத்தம் குமார்ன்றார் பார்த்தீங்களா, அவரை மட்டும்தான் தெரியும் நீ யூடியூபருன்னு சொல்கிறதுலே. மற்றபடி நம்ம தான் யூடியூபர். இப்போ மோட்டார் யூடியூபருன்றது நம்ம தான். அவருக்கு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது, எனக்கு ஒரு 50 சப்ஸ்கிரைபர் கூட இல்லை. அதை நினச்சா தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. RRF இங்கே பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இங்கே இப்போ வேலூரில் சரி, குடியாத்துலேயும் சரி, சரௌண்டிங் சென்னை, பெங்களூர் எல்லாருமே இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் எங்கள் ஊர்லேயே இருக்குது, என்னால் பார்க்க முடியல ஒரு நாள் கூட. நான் இன்னும் உள்ளே கூட போனதில்லை. இருங்க காமிக்கிறேன், இது வந்துடுச்சு. என்னடா செடியெல்லாம் இப்படி வந்துருக்குது, பொதுராக நுழைஞ்சு போன போல் தெரியுது. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் கூட எங்கள் ஊருக்கார அண்ணன் ஒர்க் பண்ணிருக்காரு. இப்போ கூட உள்ளே போகலாம், ஆனால் நம்மளுக்கு வந்து டைம் இல்லை. இன்றைக்கி லீவு மாதிரி தெரியுது. இதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நாங்கள் வந்து இன்னொரு நாளுக்கு வந்து இதை நம்ம விசிட் பண்ணலாம். மெயின் ரோடு வந்தாச்சு. தாத்தா பார் சைலண்ட்டாக உக்காந்துக்கிறாரு. நான் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு என்னடா எல்லாருமே ஒரு டைப்பாக பார்க்குறாங்க. ஆமாம் ஆம்லேஸ், உண்மையாக நீ சிந்தா குடியாத்துலேயே பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நான் திருப்பியும் சொல்கிறேன், நம்ம தான் மோட்டோ விளையாடுறதே பண்ணுறது. இந்த ஹெல்மெட்டும் கேமரா மாட்டின்னு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாருமே பாரு ஒரு டைப்பாக பார்த்துன்னு போகிறாங்க. இப்போ கூட அப்போ குடியாத்த நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருமா? அதுவும் கரெக்டாக தான். இப்போ சும்மா கேஸ் போட்டுடுறாங்க. நம்மளது பெரிய சேனல் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்மளது குட்டி சேனலுங்க, குட்டி. இவ்வளோ பெரிய சேனல் தான். நான் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் மோதனா டேம் போயிட்டு பசங்க கூட போவாங்க. சும்மா கிராமத்து சிட்டி சைடு எப்படின்னு தெரியல, கிராமத்து சைடு பார்த்தீங்கன்னா அந்த கறியெல்லாம் எடுத்து பெட்டுவாங்க பார்த்தீங்களா. அப்படியே பசங்க கூட போயிட்டு ஒரு ஆடோ 2 கோழியோ பூச்சின்னு போயிட்டு பெட்டி சாப்பிட்டு ஜாலியான்ட்டு வரும் குளிச்சுட்டு. ஆனால் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாருமே வளர்ந்த உடனே பெரிய பசங்க ஆகிட்ட உடனே அவங்களோட கடமை என்ன, வீட்டை பார்த்துக்கணும், வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், ஃபேமிலியை ரன் பண்ணல. அதனால் வேலைக்கு போய் ஆகணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியூர் போயிடுவாங்க. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் கூட வரமாட்டாங்க, கூப்பிட்டா கூட. திருவிழா டைம்லேயே வரதில்லைன்னா பாருங்களேன், ஃபெஸ்டிவல் டைம் எவ்வளோ முக்கியம். வருஷத்தில் ஒரு டைம் நடக்குது, ஆனால் அது கூட வர முடியதில்லை.
எனக்கு பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு பார்த்துக்கு மனசு இல்லைங்க. இன்னும் நான் வீட்டில் தண்டை சோறு சாப்பிட்டு தான் இருக்கிறேன். என் வீட்லேயே கேட்டுக்கிறேன் எப்படா வேலைக்கு போக போகிறேன்னு. என்ன பண்ணுறது, வெளியூர் போனால் வந்து சாப்பாடு செட் ஆக மாட்டேங்குது, வீட்டு ஞாபகம் வருது. அது அந்த ஒரு விஷயத்தினாலே பார்த்தீங்கன்னா எங்கேயும் வேலைக்கு போகாமல் இருக்கேன். போகணும், பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. உங்களுக்காக தான் எடுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னங்கடா எல்லாருமே ஒரு டைப்பாக பார்க்குறீங்க. முன்னப்பின்னா கேமராமேன் பார்த்துக்கிங்களா இல்லையான்னு தெரியலையா. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா போய் டிஷ்ஷு சுற்றி போட சொல்லணுங்க. ஏற்கனவே வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஒன் சைடு வேறு தலைவலி. எங்கள் கேமரா வாங்கினது பார்த்தீங்கன்னா கூட எங்கள் வீட்டுக்கு இன்னும் தெரியாதுங்க. RRF எங்கள் வீட்டுக்கும் தெரியாது, எங்கள் அண்ணனுக்கும் தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சவே பற்ற வச்சு விட்ருவான் எங்கள் வீட்டில். அப்புறம் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை தான். தொடம்பு கட்டி அடி தான் உள்ள போகுது. எனக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. தெரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான், உண்மையாகவே சண்டையே நடக்கும். வேலை வெட்டிக்கு போகாமல் கடன் வாங்கிட்டு எதுக்குடா கேமரா வாங்குறேன்னு கேட்பாங்க. நான் வேலைக்கு போயிட்டு எது வாங்கிக்கினாலும் சரி வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேலை வெட்டிக்கு போகாமல் கடன் வாங்கியெல்லாம் வந்து ஆனால் எங்கள் வீட்டில் பிடிக்காது. பார்ப்போம், தெரியும் போது வந்து பார்த்துக்கலாம். ஃப்ரெண்டு தனியாக அதுனா வந்து சொல்ல வேண்டியது தான். இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோவில் ஃபஸ்ட்டு இல்லை அங்கே RRF அது பார்த்தீங்கன்னா மொத்தம் காஞ்சி போட்டுக்குதுங்க வெயில் காலத்தில் பாருங்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த வெயில் காலம் முடிஞ்சு ஜூன் ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும் இந்த ரோடு. நினலாக இந்த புளியா மரத்து இருக்கிறதுக்கும் மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மலை தான். அந்த மலையை சுற்றி தான் வந்து மலைக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா அந்த டேமே இருக்குது. வேறு எங்கே இருக்குதா என்னன்னு தெரில அப்படி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மலையை சுற்றி டேம் தான் இருக்கும். பெட்ரோல் கூட போடலை இங்கே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா. பெட்ரோல் பேங்கே எங்கேயும் இல்லை, பெட்ரோலும் போடல. ஒரு பாயிண்ட் தான் காமிக்குது. வீட்டுக்கு போயிட்டா நல்லது கொஞ்சம். வீட்டுக்கு போய்டும் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். என்னடா ஆம்பூரான் பட்டி, அது என்ன ஆம்பூரான் பட்டி? சில ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரே பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குங்க. மகேந்திரா ஸ்விம்மிங் பூல்னு சொன்னேன் பார்த்தீங்களா. நான் வெளியூரில் இருந்தாலாம் வருவாங்க, உண்மையாகவே வெளியூர் இருந்தாலாம் வருவாங்க. ஆனால் அந்த உள்ளூர்லேயே இருக்கேன் நான். ஆனால் என்னால் வந்து போக முடியல. எல்லா ஊர்லேயும் நடக்கிற ஒரு பொதுவான விஷயம் தானே அது. உள்ளூரில் இருக்கிற யாருமே பெருமை வந்து உள்ளூர்காரனுக்கு தெரியாது, வெளியூர்காரனுக்கு தான் தெரியும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம பக்கத்து ஊர் கோயிலுக்கு போகிறோன்னா பக்கத்து ஊருக்காரன் நம்ம ஊர் கோயிலுக்கு வருவான். அதே தாங்க. கமலேஷ் சரியான ட்ரெண்டிங்டா இது. நான் நல்லா வண்டியை படுக்கைக்கு போகிறேன், கெட்டிவா பிடிச்சிவா. அவ்வளோதாங்க. மோதல் டேம் காடு வந்து இப்போ வரப்போகுது. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமே காட்டு வழி பாதை தாங்க RRF. எப்படி எப்படி ட்ரெண்டிங் வரும், எப்படி எப்படி வண்டி வரும்னே தெரியாது. நடு ரோட்டில் எதுவும் வராமல் இருந்தால் சரி. என்னடா ஆளுக்கு ஒரு புளியா மத்தான பார்த்துன்னுக்குறீங்க? காடுடா இது, யானை சிறுத்தைனா வரப்போகுது. ஒவ்வொரு மத்தானை பார்த்துன்னுக்குறீங்களாடா? அது கூட ஒருவேளை ஆடு மேய்க்கிறவங்களா இருப்பாங்க, அதனால தான் இவ்வளோ தைரியமாக பார்த்துன்னுக்குறாங்க. எந்த சந்தில் போய் எந்த சந்தில் வந்தால் வீட்டுக்கு பார்த்துன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்மளும் இந்த காட்டுக்குள்ளே ஓட்டனா நம்மளுக்கு வழி தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. RRF பயந்து தான் நடுங்கணும். சின்ன சவுண்டு கேட்டால் கூட ஐயோ என்ன வந்துச்சோ ஏது வந்துச்சோன்னா வந்து பயமாக இருக்கும் RRF. ஆஞ்சநேயா கொஞ்சம் ஓரமாக இருமா. இது பாருங்க எல்லாமே வந்து காஞ்சி போட்டு இருக்கு. இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வரும். இந்த பள்ளம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யானை வராமல் இருக்கிறதுக்கு. இந்த பள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீ நோண்டி வச்சுட்டா பள்ளத்தில் வந்து யானை என்றைக்குமே இறங்காது.
அதே மாதிரி பள்ளத்தில் இறங்கிட்டா ஏன்னால ஏறவும் முடியாது. நீங்கள் நிறையா நியூஸ் சேனலில் கூட பார்க்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா 2 சைடு ரோட் சைடு 2 சைடுமே வந்து பள்ளம் நோண்டி வச்சுக்கிறாங்க. இங்கே கூட உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்களாடா டேய். அவ்வளோதான், கிட்ட வந்தாச்சு. மோதநடம் கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் வரும். கிராமத்தை தாண்டி தான் போனோம் நம்ம. ஆனால் உள்ள டேமுக்குள்ளே விட்றாங்களா என்னன்றது தெரியல, பார்க்கலாம். எப்படி காஞ்சி போட்டுக்குது பாருங்க. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு மோசமாக இருக்குதோ இன்னும் 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அப்படியே அழகாக இருக்குங்க இந்த இடமே. காடுன்னு சொன்னால் உங்களுக்கே வந்து தெரியுமே, நான் சொல்லி ஒன்றும் இல்லை, வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, இந்த கிராமத்துக்குள்ளே வந்து என்ட்ரு ஆக போகிறோம். என்ட்ரு ஆகிட்டோன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க இருக்கும் அது டேமுக்கு. இந்த மலை பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா டேம். மலை தெரியுதான்னு உங்களுக்கு தெரியல, இந்த மலை பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த டேம் இருக்குது. அவ்வளோதான், கிட்ட வந்துட்டோம். யோ எப்பா இந்த வேகத்தடியை வந்து போட்டு வச்சிடுறாங்க. அங்கே வந்து ஒன்றுமே தெரியலங்க வெயிலுக்கு எதுக்கும். கோ ஸ்லோ. நாங்கள்லாம் எந்த காலத்தில் ஸ்லோவாக போய்க்கிறோம், ஆனால் இது கிராமம், ஸ்லோவாக தாங்க போய் ஆகணும். ஏன்னா சின்ன சின்ன பசங்க குறுக்கில் வந்துடுவாங்க. இதுதான் அந்த பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜுக்காக தான் வந்து நம்ம வந்து போக போகிறோம் செட் டேமுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு மோதனா டேமை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. RRF கேட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. நடந்தே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பைக் அலோடு இல்லையா, அதனால் நடந்தே தான் போய் ஆகணும். நடந்தே தாங்க போனோம். ஒரு 1/2 கிலோமீட்ரு வருங்க அந்த கேட்டுக்கும் இந்த வந்து டேமுக்குள்ளே வரத்துக்கு ஒரு 1/2 கிலோமீட்ரு இருக்கும். வாங்க. இதில் கேமராவில் சார்ஜர் இல்லை. வீட்டுக்கு போகும்போது செட் டேம் வேறு காட்டணும் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தினாலே பார்த்தீங்கன்னா சரி மொபைல் எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவரும் அடிக்காதுங்க, நீங்கள் கால் கூட பேச முடியாது. இங்கே இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இங்கே டவரெல்லாம் அடிக்காது, எந்த ஒரு ஃபோன் காலும் வராது. இது சின்ன இது நிழல் கூட மாதிரி. இதில் வந்து உட்காந்துக்கலாம். ரொம்ப டேய் எப்படிதான் வந்து இருக்கும் டீசெண்டாக வாடா வீடியோவில். கமலேஷ் இந்த வழிக்கு வந்து போயிட்டு வந்துடலாமா? இதுக்கு முன்னாடி கேட்டு போட்டுருந்தாங்க, இப்போ வழியாக மாற்றிருக்கிறாங்க. சரி வா, கீழே போய் தண்ணியை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். RRF செம்மையாக இருக்கும் உண்மையாகவே. ஆனால் தயவு செஞ்சு குளிக்க வரையும் குளிக்காதீங்க. சீக்கிரம் வா கமலேஷ். பாம்பா பார்த்து நீ பயப்படுறியா? அனகொண்டா பாம்பை அடக்கிற திறமை உனக்கு இருக்கு கமலேஷ். நீ போய் பாம்புக்கு பயப்படலாமா? அப்போ எதுக்கு உன்னை கூப்பிட்டு வந்துக்கிறா? அந்த காலத்துல பாம்பே கண்டு படையே நடுங்கிறான். படம் நடுங்கலாம், நீ நடுங்கலாமா? நான் நடுங்குவேன், நீ ஒன்றா நடுங்க போ. டேய் வாடா, ஃப்ரெண்டு வாசல் இதை கூட பண்ணலாம். நான் வாடா அப்பா, நீ கேட்கறத வாங்கி கொடுக்குற வீட்டுக்கு போனோம். வாடா, நம்ம அப்படியா பழகணும்? நம்ம எங்க பழகணும்? RRF இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக இருங்க, பேக் கேமராவில் காமிக்கிறேன். ஃப்ரண்ட் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டால் அடிக்கிறதுனால சரியாக தெரியாது. நான் பேக் கேமராவில் காமிக்கிறேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்லேயும் போகலாம். போட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரையாண்டு இருக்கு பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த க்ரீன் கலர் தெரியுது தான் போட்டு. இந்த சைடு இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக போயிருக்கலாம், பட் அது அந்த சைடு இருக்குது, இங்கே யாரும் இல்லை வேறு. பாருங்க தான் இந்த இங்கே தான் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வலிஞ்சு போகிறது தான் செட் டேம் போகிறது. நான் அதை போகும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயில் ஒன்று இருக்குது RRF இங்கே. அது வந்து எங்கன்னு பார்த்துட்டு பாருங்கள்,
அந்த சைடு வழி வரும். அந்த சைடு வழி போனால் அந்த மலையை தாண்டி தாங்க அந்த கோயில் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 கிலோமீட்டர் நடந்தே போனோம். ஒரு 2 மலை தாண்டா தான் அந்த கோயில். அந்த கோயில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பேர் நான் கம்மியா கங்கதீஷுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு வந்து ரொம்ப தூரம் நடந்துட்டோம். நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா யானை கூட இங்கே கூட வருதுங்க. அதனாலே பாருங்க, வாங்க ஒரு நிமிஷம் பாருங்க. டேமை சுற்றியும் வந்து குழி தோண்டி வச்சுக்கிறாங்க. எதனாலன்னா இங்கேயும் யானை வரும், இந்த பள்ளத்தை தாண்டி வராது, பட் அங்கேயே நிற்கும். அதனால தான் வந்து இந்த குழியை தோண்டி வச்சுக்கிறாங்க. RRF நம்ம கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் டேமை தான் பார்க்கறதுக்கு போகிறோம்.